தொழில் வளர்ச்சியில், கல்வி வளர்ச்சியில், உட்கட்டமைப்பில், மனித வளர்ச்சி குறியீட்டில் என எந்த வகை எடுத்துக்கொண்டாலும் தமிழ்நாடு உயர்ந்து வருகிறது. அதன் தனித்தன்மையை தனி சிறப்பாக வளர்த்து வருகிறோம். இந்த வளர்ச்சி என்பது என்னால் மட்டும் ஆனதல்ல. என்னை முதலமைச்சராக ஏற்றி வைத்து ஒவ்வொரு துறையையும் தனது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளால் வளர்த்து வரும் எனது அருமை அமைச்சரவை சகாக்களால் தான் இந்த வெற்றியையும் புகழையும் பெற்றோம் என்பதை எப்போதும் மறக்காமல் சொல்லி வருகிறேன். அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டணி கட்சியாக இருந்தாலும் பாராட்ட வேண்டிய நேரத்தில் பாராட்டி, சுட்டிக்காட்ட வேண்டிய நேரத்தில் கனிவோடு சுட்டி காட்டும் கூட்டணி கட்சியின் உறுப்பினரது வாதங்களும் பாராட்டுகளும் ஆலோசனைகளும் எங்களுக்கு எப்போதும் ஊக்கமளித்து வந்துள்ளது. நேற்று நடைபெற்ற விவாதத்தின் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய கோரிக்கைகளை பொறுத்தவரை திரு பரந்தாமன் அவர்கள் சென்னை மாநகரில் காவலர் குடியிருப்புகளில் பழுதுபார்க்கும் பணிகளை மேற்கொள்ள கோரிக்கை விடுத்தார். ஒவ்வொரு ஆண்டும் காவல்துறையில் சிறப்பு பழுதுபார்க்கும் பணிகளுக்காக வழங்கப்பட்டு வரும் 40 கோடி ரூபாய் இந்த ஆண்டு முதல் 50 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டு அப்பணிகள் மேற்கொள்ளப்படும். சட்டமன்ற உறுப்பினர்கள் பேராசிரியர் ஜவஹர்லா அவர்களும் திரு சின்னதுரை அவர்களும் கடந்த காலங்களில் பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்ட அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் மீதும் பொதுமக்கள் மீதும் காவல்துறையால் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதால் கடவுச்சீட்டு மற்றும் தடையில்லா சான்றிதழ் போன்றவர்களை பெறுவதில் சிரமம் ஏற்படுகிறது என்று தெரிவித்திருந்தார்கள். கடந்த 3 ஆண்டுகளில் இது போன்ற பல ஆயிரம் வழக்குகள் திரும்ப பெறப்பட்டுள்ளது. மீதம் இருக்கும் வழக்குகள் குறித்தும் உரிய தரவுகள் பெற்று திரும்ப பெற நடவடிக்கை எடுக்குமாறு சட்டம் ஒழுங்கு கூடுதல் காவல்துறை இயக்குநர் அவர்களை அறிவுறுத்தியிருக்கிறேன். அருமை சகோதரர் திரு சிந்தனை செல்வன் அவர்கள் பேசும்போது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் பகுதியில் ஒரு புதிய தீயணைப்பு நிலையம் அமைத்து தர கோரினார். அக்கோரிக்கையை ஏற்று கோவளத்தில் ஒரு புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையம் அமைக்கப்படும். இதன் மூலம் திருப்பூரூர் பகுதியும் கடலோர பகுதியான கோவளமும் பயன்பெறும். பாமக சட்டமன்ற கட்சி தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் பணி செய்த காவலர்களுக்கு தேர்தல் பணிப்படி வழங்க கோரிக்கை விடுத்தார். அக்கோரிக்கையின் அடிப்படையில் காவல்துறை தலைமை இயக்குநர்களிடம் கருத்துரு பெற்று விரைவில் தேர்தல் பணி வழங்கப்படும். முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுக இந்த கூட்டத்தொடரில் எடுத்த தவறான நிலைப்பாடு எனக்கு வருத்தம் அளிப்பதாகவே இருக்கிறது. ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு பதில் சொல்வதற்கு நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம். அந்த பதிலை கேட்பதற்குத்தான் அதிமுக தயாராக இல்லை. ஒருபுறம் தேர்தல் தோல்வி, மறுபுறம் சொந்த கட்சி நெருக்கடி என 2க்கும் இடையே சிக்கிக் கொண்டு அதிலிருந்து தப்பிப்பதற்காக அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் ஏற்படுத்தியது அதிமுக. நாம் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து எதிர்கட்சியினர் இந்த அவையில் எவ்வளவு நேரம் பேசியுள்ளார் என்பதையும், அதிமுக ஆட்சியில் நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்பதை ஒப்பிட்டு பார்த்தால் 2 ஆட்சிகளின் ஜனநாயக பண்பும் தெரியும், புரியும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஆசிரியருக்கே உரிய கண்டிப்புடனும் தெளிந்த அறிவு கூர்மையுடனும் அதே நேரத்தில் சுவையுறவும் இந்த அவையை நடத்தி செல்லும் தங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.